ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பக்கத்து வீட்டில் இருக்க வீட்டுக்கு வந்திருக்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்காக கன்னி பூஜை வச்சுருக்காங்க. அவங்களோட பையனுக்காக வந்துட்டு இன்றைக்கி எல்லாருமே வந்து சந்தோஷமாக எல்லாருமே கிளம்பி போயிருக்கோம். எங்கள் சுத்தமத்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க. எங்கள் ஊரில் எப்படின்னா ஒரு வீட்டில் விசேஷம் வச்சானா எல்லாருமே கண்டிப்பாக வந்து போவோம். கிராமத்தில் இருந்தவங்க என்ன சிட்டிக்குள்ளெல்லாம் வந்து சரியாக போக மாட்டாங்க. ஐயோ அவங்க வீட்டுக்கு போகிறதா இவங்க வீட்டுக்கு போகிறதா யோசிப்பாங்க. பட் எங்கள் ஊர்லலாம் வந்து டவுனுக்குள்ளே இருந்தாலும் கிராமத்தில் இருந்தாலும் ஒரு கிராமத்தோட வாழ்க்கை தான் வந்துட்டு. அதனால் வந்து யாரும் கூப்பிட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசேஷம் வச்சா நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கலந்துக்குருவோம். அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கன்னி பூஜைக்காக வந்து நாங்கள் கலந்துருக்குறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய கன்னிசாமி வந்து எங்கள் அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க எல்லாமே வந்து பெரிய சாமிக்கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களோட கன்னி பூஜையை இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ வந்தவங்க அத்தனை பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு அன்னதானம் பண்ணாங்க. அதில் நாங்களும் வந்து கலந்துக்கிட்டு எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு வந்து பரிமாறுற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தோம். வந்த அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அன்னம் பரிமாறி வந்துட்டு எல்லாருமே வந்து கன்னி பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கன்னி பூஜை வந்து சாமி வந்து பாட ஆரம்பித்தாங்க. குட்டி பசங்க கூட வந்து பார்த்திங்கன்னா கன்னி சாமி வந்து எவ்வளோ அழகாக சாமி பாட்டு பாடுறாங்க பாருங்கள். எல்லாருமே வந்து சாமி பாட்டு முடிச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தேங்காய் பழம் எல்லாமே வந்து கடவுளுக்கு வந்து பிரசாதம் வந்து கொடுக்குறாரு. எல்லா கன்னிசாமிகளுக்கு ஒரே சந்தோஷம் வந்துட்டு இந்த வருஷம்தான் வந்து அந்த கன்னிசாமியெல்லாம் கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு. அதனால் கன்னிசாமி எங்களுக்கு வந்து வந்து மாலை போட்டிருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக எல்லாருமே வந்து சாமியை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு குழந்த வந்து 1 வயசு குழந்த தான். நாங்கள் வந்து சாமி பாட்டு சொல்ல வந்து அந்த குழந்தையும் வந்து சாமி சரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து வந்து சொல்ல ஆரம்பித்தோடனே எல்லாருமே அந்த குழந்தைய நாங்கள் திரும்பி பார்த்துட்டு இருந்தோம். ஐயனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து கன்னிசாமி வந்து ரொம்ப பிடிக்கும் வந்துட்டு. ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லா ஐயப்பனோட கதை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்றைக்கு வந்து அந்த மாதா வந்து முன்னாடி வந்துட்டு என்றைக்கு வந்து கன்னிசாமி வராமல் இருக்கிறாங்களோ அதனால் வந்து அந்த அன்னைக்கு வந்து நான் உன்னோட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் கல்யாணம் பண்ணாமல் அப்படியே இருப்பார். அந்த ஒரு கதை வந்து நம்ம படத்தில் பார்த்துருப்போம். அது மாதிரி தான் கன்னிசாமியை பொறுத்த வரைக்கும் ஐயப்பனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சவர். அது வந்து குழந்தை ரூபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 வயசு குழந்தை வந்து எங்கள்கிட்ட சொல்லும்போது எல்லாத்துக்குமே சூப்பராக அப்படியே திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க.
அப்போது நானும் என்னையும் இறக்கி விடுங்க, நானும் சாமிக்கிட்ட போய் நான் வந்து சாமியை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 வயசு குழந்தை கேட்டிருந்தாரு. அப்புறம் அவங்க தாத்தா வந்து இல்லைப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லி இழுத்து இழுத்து பிடிச்சிட்டே இருந்தாங்க. அதை பாருங்களேன், அந்த குழந்தை வந்து சில நேரத்தில் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காக எடுத்திருப்பேன். அந்த குழந்தை கொஞ்சம் சேட்டத்தனம் பண்ணிக்கிட்டு ஐயோ நீ சாமிகிட்ட நானும் போய் சாமிக்கிட்ட பூஜை பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் பார்த்துக்கங்க. அதுதாங்க கடவுளோட ஐயப்பனோட ஒரு தெய்வீக கலை வந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தீபம் வந்து தீபம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நல்லா கவனித்து பாருங்க. பெரிய தீபம் சின்ன தீபத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐயப்பன் இருக்கிற மாதிரியே ஒரு அந்த தீபத்திலேயே பாருங்களேன், அவர் ஐயப்பன் வந்து ஒரு இதில் இருக்கிற மாதிரியே ஒரு எஃபெக்ட் எனக்கு தெரிஞ்சு எடுத்தேன்னா தெரியாமல் எடுத்தேனான்னு தெரியாது. அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐயப்பன் வந்து அப்படியே தெரிகிற மாதிரி ஒரு இது இருக்கும் பாருங்களேன், 18 படி இருக்கிற மாதிரி வந்துட்டு. இந்த குழந்தை தாங்க அப்படியே சாமிக்கிட்ட வந்து என்னை இறக்கி விடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். அப்புறம் அவங்க தாத்தா வந்து தூக்கி வச்சுட்டு இல்லைடா பரவாயில்லன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா சாமியோட பக்திக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அது ஒரு சொல்ல முடியாத ஒரு பிரியம் அப்படின்னு சொல்லலாம். ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போ தாத்தா வந்து அவர் பேச்சை கொடுத்துக்கிட்டு அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்திக்கிட்டு ஐயப்பன்கிட்ட எனக்கு கொடுங்க நானும் போய் வரேன் உங்களோடன்னு சொல்லிட்டு அந்த 1 வயசு குழந்தை கேட்டது பாருங்க. அப்புறம் எல்லோரும் வந்துட்டு அந்த குழந்தைய தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பாரு சாமி வந்து ஐயப்பன் வந்து இந்த குழந்தைய வந்து எவ்வளோ அழகாக வந்து நம்மளையும் கூப்பிட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. சமாதானப்படுத்தி அந்த குழந்தைய வந்துட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஆளுக்கு ஒரு கையில் கொஞ்சம் நேரம் வாடா அப்படின்னு வரமாட்டேன்டா. அப்புறம் அவங்க தாத்தாட்ட அவங்க பாட்டிக்கிட்டே 2 பேர்த்துக்கிட்டே இருந்துட்டு இருந்தான். ஐயப்பன் அருள் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா மட்டும்தாங்க ஐயப்பனோட அருள் கிடைக்கும். எல்லாத்துக்குமே ஐயப்பன் அருள் கிடைக்குமா அப்படின்னு கண்டிப்பாக கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது. அப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாருமே ஆரம்பித்த சாமியை பொங்கல் அன்னதானம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து எல்லா கன்னிசாமிகளை வந்து உட்கார சொல்லியாச்சு. எல்லா கன்னிசாமிகளுக்கு வந்து வந்து அன்னதானம் பரிமாற ஆரம்பித்தோம். குழந்தைங்க எல்லாமே சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. வந்துட்டு நாங்கள் பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பச்சடி, அப்பளம், அப்புறம் பொங்கல், பாயாசம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விருந்து சாப்பாடாக வந்து எல்லாத்துக்குமே பரிமாறியிருந்தோம். அங்கே வந்திருக்க எல்லாத்துக்குமே வீட்டை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு வந்து எத்தனை பேர் வந்தாங்களோ அத்தனை பேர்த்துக்கு வந்து கடவுள் வந்து அருளால் வந்து எல்லாத்துக்குமே பரிமாறி அனுப்பிச்சோம். குழந்தை அப்படி வந்து இந்த குழந்தை வந்துட்டு அவங்க பாட்டிட்டு போயிட்டா. அந்த பாட்டிட்டு வந்து ஒரு பூவை மட்டும் காதில் அழகாக சொருக்கியிருந்தா அதில் ஒரு அப்பளத்தை எடுத்து சாப்பிட்டுருந்தா. இல்லை என்னடா பண்ணுறேன் இவனை ஒரு கலைச்சிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து அன்னதானத்துக்கு பரிமாறி எடுத்துகிட்டு நானும் ஒரு வீடியோ போட்டுட்டு அப்படியே வந்து இன்னொரு குழந்தை என்ன பண்ணிச்சு, எனக்கு சாப்பாடு முதல்ல கொடுங்க, எனக்கு பொரியல் வேண்டாம், காய் வேண்டாம், எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு சாப்பாடு மட்டும்தான் வேணும்னு சொல்லியிருந்தேன். அந்த குழந்தை தானே அவங்க பாட்டிகிட்டே பொரியலெல்லாம் வாங்கிக்கடா அப்புறம் சாப்பாடுறெல்லாம் போடுவோம் அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. ரொம்ப அது வந்து ஒரு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.